பாஜக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டியளித்திருக்கிறார். தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என ஆங்கில பத்திரிகைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிருந்திருக்கிறார். விக்னேஷ், பாஜக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு மறுபடியும் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் அபிராமி. ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விரிவான பேட்டி ஒன்றை இன்றைய தினம் அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய அமித்ஷாவிடம் தமிழகம் சார்ந்தும் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி எந்த நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விக்கு அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறதாகவும், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார். அடுத்த கேள்வியாகவே அவ்வாறு வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதிலை அமித்ஷா அளித்திருக்கிறார். இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த ஆட்சியில் பாஜகவும் இடம்பெறும் என்ற தகவலை மீண்டும் ஒரு முறை மத்திய உள்துறை அமைச்சர் இந்த நாளிதழுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தில் திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் தமிழ் என தமிழுக்கு பல்வேறு முக்கியத்துவம் அளிப்பதாக சொல்லக்கூடிய சூழலில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் வழங்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை திமுக அரசை நோக்கி அமித்ஷா எழுப்பியிருக்கிறார். அமித்ஷா தமிழகம் வந்திருந்த போதும் கூட இதே கேள்வியை எழுப்பியிருந்தார். தமிழுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக பேசக்கூடிய திமுக தமிழகத்தில் ஏன் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்றுத் தருவதில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய நிலையில் மீண்டும் ஒரு முறை இந்த பேட்டியின் மூலமாக அமித்ஷா திமுகவை நோக்கி அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக இணைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட மேலும் சில சிறிய கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விக்கு தற்போதைக்கு அது குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவும், திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள், திமுகவினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரே நேர்கோட்டில் ஒரே அணியில் இணைப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் மற்றும் முறைகேடு புகார், குடும்ப சண்டைகளால் தமிழக மக்கள் கடும் அதிருப்தியை சந்தித்து வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் என்பது மிகப்பெரிய பட்டியல் என கூறி அதனை அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 39,000 கோடி அளவிற்கு மதுபான ஊழல், 5,800 கோடி ரூபாய் அளவிற்கு மணல் மற்றும் சுரங்க ஊழல், 4,400 கோடி ரூபாய்க்கு எரிசக்தி துறையில் ஊழல், 2,000 கோடி ரூபாய்க்கு போக்குவரத்து துறையில் ஊழல் என மொத்தமாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு மட்டும் 39,000 கோடி அளவிற்கு ஊழல் மற்றும் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அமித்ஷா பகிரங்கமான குற்றச்சாட்டையும் இந்த நாளிதழுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியின் மூலமாக வைத்திருக்கிறார். அபிராமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.